வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் உள்ள கங்கை கரை வர்ணனைகளை பற்றி பார்ப்போம். இது என்ன சிச்சுவேஷன்னா, ராமரும் சீதையும் லக்ஷ்மணனும் அயோத்தியாவிலேருந்து கிளம்பிட்டாங்க காட்டுக்கு போகிறதுக்கு. 14 ஆண்டுகள் வனவாசம். அவங்க கிளம்புறது அயோத்தியாவிலேருந்து. அங்கே ஓடுறது சரயு நதி. அது கங்கைக்கு மேலே இருக்குது. அதற்கும் கங்கைக்கும் உள்ள தூரம் சுமாராக ஒரு 100-120 கிலோமீட்டர். அந்த வழியாக அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த வயல்வெளிகள்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே போகிறாங்க. அதை ஒரு 8 பாட்டில் வர்ணிச்சிருக்காரு. முதல்ல ஒரு பாட்டாக அர்த்தத்தோடு பார்த்துக்குவோம். அப்புறம் கடைசியில் எல்லா 8 பாட்டையும் மொத்தமாக பார்ப்போம். முதல் பாட்டு, வெய்யோ நொழி தன்மேனியில் விரி சோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மடைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அடியாடகுடையான். வெய்யோன் ஒளினா சூரியனோட ஒளி. அது தன்மேனியில் அந்த ராமரோட உடம்புலேருந்து வர்ற அந்த ஜோதியில் சூரியனோட ஒளியே மங்கி போயிடுது. அப்படி ஒரு கற்பனை. இடையாள்னா சீதை. அந்த சீதையோட எடை பொய்யோ இருக்குதோ இல்லையோ அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்குது. அது அந்த காலத்தில் ஒரு அழகுக்கு ஒரு இலக்கணம். இளையான்னா லக்ஷ்மணன். இவங்க 2 பேரோட ராமர் போகிறார் நடந்து. அவர் கலர் மையம் மாதிரி இருக்குது. நீளமான ஒரு கடல், இல்லை மழை மேகம், நல்ல கருமேகம் அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் இப்படிலாம் இருக்கோ அப்படின்னு ஒரு டவுட் வர்ற மாதிரி இருக்குது அவரோட கலர். இந்த ஐயோங்கிற வார்த்தைனா எப்போவுமே தமிழில் இருக்கிறது தான், இப்போ தோன்றுனது இல்லை. அந்த காலத்தில் ஐயோ இது மிகவும் செம்மையாக இருக்கிறது அப்படின்னு பேசியிருப்பாங்க மக்கள்லாம். இப்போ ஐயோ செம்மையாக இருக்குல்ல அப்படிங்கிறோம். அந்த ஆக்சண்ட், அந்த பேச்சு வழக்கு தான் மாறி இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் அப்படியே தான் இருக்குது. அடுத்தது, அழி அன்னதோர் அறல் துண்ணிய குடலால் கடல் அமிழ்தின் தெளிவன்னதோர் மொழியால் நிறை தவமன்னதோர் செயலால் வெளியன்னதோர் இடையாளோடும் விடையன்னதோர் நடையான் களி அன்னமும் மட அன்னமும் நடமாடுவ கண்டான். அழி அன்னதுன்னா கருவண்டுகள் நெருக்கி இருக்கிற மாதிரி சீதையோட கூந்தல் இருக்குது, அப்படி கருப்பாக. சீதையோட மொழி பேச்சு பார்த்திங்கன்னா அப்படியே கடல்லேருந்து கடைஞ்செடுத்த அந்த அமுதம் மாதிரி அவங்களோட பேச்சு இருக்குது. தவமன்னதோர் செயலால், அவங்க செயல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி எந்த விதமான ஒரு தடுமாற்றம் இல்லாமல் அப்படி ஒரு நிறைவாக இருக்குது அவங்களோட செயல்கள் எல்லாமே. வெளியன்னதோர் இடை, அவங்க இடை அப்படி ஆகாயம் மாதிரி, ஆகாயம் மெலிந்திருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும், அந்த மாதிரி அவங்களோட இடை. இதெல்லாம் கான்ட்ராஸ்டாக இருக்குது. ராமரோட நடை பார்த்திங்கன்னா விடைன்னா காளை மாடு ரொம்ப கம்பீரமாக நடந்து போகும். எந்த விதமான தயக்கமும் இருக்காது அதுக்கு. யாரை பார்த்து அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாது. நேர்கொண்ட பார்வையோடு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். அது மாதிரி இருக்குது ராமரோட நடை. இவங்க 2 பேரும் நடந்து போய் கல்யாணம்னா ஆண் அன்னமும் மட அன்னம் பெண் அன்னமும் டான்ஸ் ஆடுறத அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அடுத்த பாட்டு, அஞ்சம்பையும் ஐயன் தனதலகம்பையும் அளவா நஞ்சங்களை வெள ஆகிய நயனங்களை உடையாள் துஞ்சுங்களி வரி வண்டுகள் குடலின்படி சுடலும் கஞ்சங்களை மஞ்சன்கடல் நகுகின்றது கண்டாள். இந்த பாட்டில் மெயின் சப்ஜெக்ட் ராமரோட பாதம். மஞ்சன்னா ஆண்மகன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ராமன். அவரோட கடல், அவரோட பாதம் சிரிக்குது, நகுகின்றது. எதை பார்த்துன்னா, சீதையோட குடலில் சுற்றி கட்டியிருக்கிற கஞ்சங்களை பார்த்து. கஞ்சம்னா தாமரை பூக்கள். அந்த தாமரை மலர்களை பார்த்து இந்த ராமரோட பாதம் சிரிக்குது. இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு அது சிரிக்குது. அதோட அவ்வளோ சூப்பராக இருக்குது அவரோட பாதம். அந்த கூந்தலில் வரிவண்டுகள் தூங்கி கொண்டிருக்கின்றன. அது யார் பார்த்தது? இந்த மாதிரி அவர் பாதம் சிரிக்கிறத பார்த்தது சீதை. சீதையோட கண்களை முதல் 2 லைனில் வர்ணிக்கிறார். 5 அம்பையும், மன்மதனோட 5 அம்புகளையும், ஐயன்னா ராமனோடது அழகம்பையும், கூர்மையான அம்பையும், அதை விட ஷார்ப்பாக இருக்கக்கூடிய சீதையோட கண்கள். நஞ்சங்களை, பாய்சன் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அதை விட வேகமாக, அதை விட ஷார்ப்பாக இருக்கக்கூடிய நயனங்கள் சீதையோட கண்கள். அந்த கண்களை வைத்து கொண்டு சீதை ராமரோட காலை பார்க்குறாங்க. அது சிரிக்கிறத பார்க்குறாங்க. அடுத்த பாடல்,
மாகந்தமும் மகரந்தமும் அழகம் தருமதியின் பாகம் தரும் நுதலாளொடு பவளந்தரும் இதழான் மேகந்தனி வருகின்றது மின்னோடன மிளிர்பூன் நாகம் நனி வருகின்றது பிடியோடன நடவா. இதில் மெயின் சப்ஜெக்ட் வந்து அவங்களோட 2 பேரும் நடந்து போகிறது. நாகம்னா ஆண் யானை, பிடினா பெண் யானை. ராமரும் சீதையும் நடந்து வர்றது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் நடந்து போகிற மாதிரி இருக்குது. இன்னொரு உதாரணம் சொல்கிறாரு 3வது லைனில். மேகம் வந்து ஒரு மின்னோடு, மின்னுனா மின்னல், ஒரு மேகம் மின்னலோடு வர்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ராமர் நல்ல கருப்பு நிறம், சீதை நல்லா சிவப்பாக இருந்திருப்பாங்க போல இருக்குது. அதனால் அவங்க 2 பேரும் வர்றது பார்த்தா அப்படியே அந்த ஒரு மேகத்தோட ஒரு மின்னல் அப்படியே வர்ற மாதிரி இருக்குது. முதல் 2 லைனில் சீதையை வர்ணிக்கிறாரு. மாகந்தம், கந்தம்னா நல்ல நறுமண பொடிகள், இதெல்லாம் போட்டு அவங்களோட கூந்தலை வந்து அலங்கரிச்சிருக்காங்க. சந்திரனோட ஒரு துண்டு மாதிரி இருக்குது அவங்களோட நெற்றி. அடுத்த பவளம் தரும் இதழானா ராமரோட இதழ் வந்து பவளம் மாதிரி இருக்குது, நல்லா சிவந்திருக்கு. இவங்க 2 பேரும் ஆண் யானையும் பெண் யானையும் நடந்து வர்ற மாதிரி வர்றாங்க, மேகத்தோட மின்னல் வர்ற மாதிரி நடந்து வர்றாங்க. அடுத்த பாட்டு இதில் மெயின் சப்ஜெக்ட் வந்து சீதையோட கண். சீதையோட கண் வந்து ஒரு குவளை மலர் மாதிரி இருக்கு. தொலை கட்டிய கிளை முட்டிய சுருதி சுவையமுதின் கிளை கட்டிய கருவி கிளரிசையின் பசை நரவின் விளை கட்டியின் மதுரி தெடு கிளவி கிளிவிடி போல் களை கட்டவர் தலைவிட்டெறி குவளை தொகை கண்டான். குவளைங்கிறது அள்ளி, குவளைங்கிறது ஒரு வெரைட்டி, ஆம்பல் அப்படிங்கிறது அது ஒரு வெரைட்டி. அதில் இந்த குவளைங்கிறது இந்த வயல் வெளிகளில் நிறையா வரும் போல இருக்குது. அதனால் இதை வந்து ஒரு களை மாதிரி அதை கருதி பறித்து எறிவாங்க போல இருக்குது வெளியில். அந்த கொத்தில் உள்ள குவளை மலர்களை பார்க்கும்போது ராமருக்கு வந்து சீதையோட கண்ணு மாதிரி தெரியுது. முதல் 2 லைனில் சீதையோட வாய்ஸை வர்ணிக்கிறாரு. அது எப்படி இருக்குன்னா புல்லாங்குழல் மாதிரி இருக்குது, வீணை மாதிரி இருக்குது. ஆனால் புல்லாங்குழல்னு டைரெக்டாக சொல்லாமல் தொலை கட்டிய கிளை அப்படிங்கிறாரு. கிளைன்னா ஒரு மூங்கிலோட ஒரு கிளை, மூங்கில் கிளையில் தொலை ஓட்டை போட்டால் புல்லாங்குழல்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கிளை கட்டிய ஒரு மரத்தோட கிளையை எடுத்து அதுக்கு நரம்புகளால் கட்டினோம்னா வர்றது தான் வீணை. அந்த கருவியோட இசை அந்த மாதிரி இருக்குது அவங்களோட பேச்சு. விளை கட்டினா ஒரு சக்கரை கட்டி, கிளவினா வார்த்தைகள், அந்த மாதிரி பேசக்கூடிய கிளி அப்படிங்கிறது சீதை. அந்த சீதையோட விழி போல இருக்கு குவளையோட பூ. குவளை தொகைன்னா பொக்கே. அடுத்த பாட்டு. அருப்பேந்திய கலச துணை அமுதேந்திய மதமா மறுப்பேந்திய எனலாம் முளை மழையேந்திய குடலால் கருப்பேந்திர முதலாயின கண்டால் இடர் காணால் பொறுப்பேந்திய தோளானொடு விளையாடினல் போனாள். இந்த பாட்டில் சீதை அப்படி ஜாலியாக ரொம்ப உற்சாகமாக போகிறத சொல்கிறாரு. ராமர் காட்டுக்கு கிளம்பும்போது ஃபஸ்ட்டு அவர் தனியாக போகிறதா தான் கிளம்புறாரு. அப்புறம் லக்ஷ்மணன் நான் வந்தால் தான் ஆச்சுன்னு அவனு சேர்ந்துக்கிறான். லக்ஷ்மணனுக்கு அவர் ரொம்ப எதிர்ப்பு சொல்லலை, சரி வான்னு சேர்த்துக்கிறாரு. சீதை வர்றேன்னு சொல்லும்போது தான் அவர் ரொம்ப எதிர்க்கிறாரு, வேண்டான்ட்டு. ஏன்னா பெண்களை வந்து காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது, அவங்கள பாதுகாக்கிறதுலாம் கஷ்டம் அப்படின்ட்டு. ஆனால் சீதை ரொம்ப அடம் பிடிச்சி கொஞ்சம் ராமர்கிட்ட கடுமையாலாம் பேசி எப்படியோ அடம் பிடிச்சி சேர்ந்துக்கிறாங்க. அவங்க நடந்து போகிறது, இந்த வர்ணனைகளை பார்த்தா தான் நமக்கு புரியும் ஏன் அப்படி வந்து சேர்ந்துக்கிட்டாங்கன்ட்டு. மொத்தம் 14 வருஷத்தில் ஃபஸ்ட்டு 13 வருஷம் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. இந்த வயல்வெளிகள்லாம் பார்த்துக்கிட்டு, காடுகளை பார்த்துக்கிட்டு, அவங்க வாழ்க்கையிலே ரொம்ப ஆனந்தமான ஒரு டைம்னா இந்த 13 வருஷம்தான். கருப்பு எந்திரம்னா கரும்பு எந்திரம், அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. பொறுப்புனா மலை. ராமனோட தோல் வந்து பொறுப்பு தூக்கி அப்படி மலையை தூக்கி வச்ச மாதிரி இருக்குது அவரோட தோல், அவ்வளோ வலிமையாக இருக்குது. தோளான்னா ராமன். அந்த ராமனோட விளையாடிக்கிட்டே போகிறாங்க, சும்மா கூட போகல. ராமர் அப்படியே ஏதோ வம்பிழுத்துக்கிட்டே போவாங்க போல இருக்குது. முதல் 2 லைனில் சீதையை வந்து வர்ணிக்கிறாரு. இந்த வர்ணனைகள்லாம் வந்து அந்த காலகட்டத்துக்கு இந்த வர்ணனைகள் ஏற்றபடியே இருந்தது. இப்போ நம்ம கொஞ்சம் மாறிட்டோம். நம்ம இப்போ இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட், இப்போ இருக்கிற ஒரு பழக்கம், இதை வச்சு நம்ம அந்த காலத்தை நம்ம வந்து எடை போடக்கூடாது, அது சரியாக இருக்காது. அடுத்த பாட்டு. பன்னந்துகு தரளந்துகு படற்பந்திகள் படுநீர்
அன்னந்துயில் வதி தண்டலை அயல் நந்துளை புலினம் சின்னந்தரு மலர் சிந்திய செறி நந்தவனம் நல் பொன்னுந்திய நதி கண்டுள மகிழ் தந்தனர் போனார். இந்த பாட்டில் நதி கரைகளை வர்ணிக்கிறார். நந்துனா சங்கு, தரளம்னா முத்து. இந்த சங்கு முத்தெல்லாம் கரையில் அப்படியே ஒதுங்கி கிடக்கு. அன்னந்துயில் அன்னப்பறவைகள்லாம் தூங்கிட்டு இருக்கு. தண்டலைனா சோலைகள், அதில் உட்காந்து அப்படியே ஜாலியாக தூங்கிட்டு இருக்கு. புலினம்னா மணல் மேடு. அந்த புலினத்தில் பார்த்தீங்கன்னா சங்குகள்லாம் மறுபடியும் வந்து ஒதுங்கி கிடக்கு. மலர் சிந்திய நந்தவனம், அதையும் அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாங்க. பொன்னுந்திய நதி, அந்த நதி வந்து அப்படி உந்தி தள்ளுது வெளியில். அந்த பொன் துகளெல்லாம் அந்த கரைகளில் பார்த்தீங்கன்னா பொன் அப்படியே மணல் மாதிரி அப்படியே படிஞ்சு கிடக்கு. அது இன்றைக்கும் இந்த மாதிரி நடக்குது. நீர் ஓடி வர்ற இடத்துங்களில் பொன் எடுப்பாங்க. ஒரு சட்டி மாதிரி வச்சு அதில் மணல் எடுத்து அப்படியே சலிச்சாங்கன்னா அதில் பொண்ணு மட்டும் தனியாக வரும். இந்த பாட்டில் பெண்கள்லாம் தண்ணியில் நீந்திக்கிட்டு இருக்காங்க. கால் பாய்வன முதுமேதிகள் கதிர்மேய்வன கடைவாய் பால் பாய்வன நரை பாய்வன மலர்வாய் அழிபடர சேல் பாய்வன கயல் பாய்வன செங்கால் மட அன்னம் போல் பாய் புனல் மடவார்படி நெடுநாடவை போனார். கால் பாய்வன முதுமேதிகள், மேதின்னா எரும மாடு, முற்றாத அந்த கதிர்களுக்கு மேலே பாஞ்சு மேயுது. அப்படியே மேய்ஞ்சி அதை அப்படியே அந்த முற்றாத நெல் அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே அது கடைவாயில் அப்படியே பால் அப்படியே ஒழுகுது, அரிசி பால். பொதுவாக எருமை மாடு வந்து நீர் வளம் உள்ள இடத்துல தான் இருக்கும். அதனால் அந்த நீர் வளம், நெல் வளம் எல்லாத்தையும் சொல்கிறார் இந்த பாட்டில். நரை பாய்வன, நரைன்னா தேன். அந்த மலர்களில் தேன் ஒழுகுது. வண்டுகள் அதுக்கு மேலே அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு, முச்சிக்கிட்டு இருக்கு. சேல் பாய்வன கயல் பாய்வனனா, சேல் கயல் ரெண்டுமே வந்து ஒரு வகையான மீன் தான். கெண்டை மீன் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அதில் ஒரு வெரைட்டியாக இருக்கும் போல இருக்குது ரெண்டும். இந்த மாதிரி மீன்கள் பாயிற தண்ணியில் செங்கால் மட அன்னம், இந்த அன்னப்பறவை மாதிரி அந்த மடவார்கள் பெண்கள்லாம் அதில் வந்து நீந்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாட்டு வழியாக அப்படியே நடந்து போகிறாங்க ரெண்டு பேரும். இப்போ இந்த பாட்டை முழுசாக பார்த்துருவோம் ஒரு தடவை. வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மடைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரு அடியா அடகுடையான் அழியன்னதொரு அரல் துண்ணிய குடலால் கடல் அமிழ்தின் தெளிவன்னதொர் முடியால் நிறை தவமன்னதொர் செயலால் வெளியன்னதோர் இடையாளுடும் விடையன்னதோர் நடையான் களியன்னமும் அட அன்னமும் நடமாடுவ கண்டான் அஞ்சம்பையும் ஐயன் தனதலகம்பையும் அளவா நஞ்சங்களை வெள ஆகிய நயனங்களை உடையாள் துஞ்சுங்களி வரி வண்டுகள் குடலின்படி சுடலும் கஞ்சங்களை மஞ்சன் கடல் நகுகின்றது கண்டால் மாகந்தமும் மகரந்தமும் அழகம் தரும் மதியின் பாகந்தரும் நுதலாளொடு பவளந்தரும் இதழான் மேகந்தனி வருகின்றது மின்னோடென மிளிர்பூன் நாகம் நனி வருகின்றது பிடியோடென நடவா தொலை கட்டிய கிளை முட்டிய சுருதி சுவை அமுதின் கிளை கட்டிய கருவி கிளரிசையின் பசை நரவின் விளை கட்டியின் மதுரித்தெடு கிளவி கிடிபிடி போல் களை கட்டவர் தலை விட்டெறி குவளை தொகை கண்டான் அறுப்பேந்திய கலசத்துணை அமுதேந்திய மதமா மறுப்பேந்திய எனலாம் முளை மடையேந்திய குடலாள் கருப்பேந்திர முதலாயின கண்டாள் இடர் காணாள் பொறுப்பேந்திய தோளானொடு விளையாடினல் போனாள் பன்னந்துகுதரளந்துகு படற்பந்திகள் படுநீர் அன்னந்துயில் வதி தண்டலை அயல் நந்துளை புலினம் சின்னந்தரு மலர் சிந்திய செறி நந்தனவனம் நல் பொன்னுந்திய நதி கண்டுள மகிழ் தந்தனர் போனார் கால் பாய்வன முதுமேதிகள் கதிர்மேய்வன கடைவாய் பால் பாய்வன நரை பாய்வன மலர்வாய் அழிபடர சேல் பாய்வன கயல் பாய்வன செங்கால் மட அன்னம் போல் பாய் புனல் மடவார்படி நெடுநாடவை போனார்.